இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாள் ஜூலை 20ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம், ஆடி மாதம் 4ஆம் திருநாள், அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி, சப்தமி திதி. சப்தமி தித்தினா என்ன பண்ணும்? காலைல எந்திரிச்சோன்னே 6:30 மணிக்கு முடிஞ்சா 6:30லேருந்து 8:30 மணிக்குள்ளே பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கண்ணாடியை கழட்டிடுங்க. கழட்டிட்டு டைரெக்டாக போய் சூரியனை 2 நிமிஷம் இப்படி பார்த்து மனசார வணங்கிட்டு உள்ளே வாங்க. நினச்சது எல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆளுமை திறன் அதிகரிக்கும். தர்மமாக நடக்கக்கூடிய, பொய் சொல்லாமல் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க. சூரிய பகவானை இன்றைய நாள் வழிபாடு செய்வதுங்கிறது உங்களுக்கு முதுகெலும்பில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், தைரியம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இதை மட்டும் பண்ணு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சதுபிஷா நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதாவது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த தறி வியாபாரம் பண்ணுறவங்க, நூல் வியாபாரம் பண்ணுறவங்க, உணவு வியாபாரம் பண்ணுறவங்க, பேசிக்கலாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், மூத்த பெண்களுக்கு அபாரமான நாள். அன்னதானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கோட்டி புண்ணியம்னு சொல்லுவோம். இன்றைய நாள் மேஷத்தில் பிறந்தவங்க தயவுசெய்து ஒருத்தருக்கார் தயிர் சாதம் வாங்கி கொடுங்க. பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைய நாள் பெரிய அதிர்ஷ்டம் வேலையில் இருக்கும். நீங்கள் பார்க்குற வேலையில் நீங்கள் கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நன்மையாக அதிகபட்சமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு லோனும் கிடைக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வைக்கக்கூடிய அந்த டிமாண்ட்ஸ்லாம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம் கொடுத்தது என்ன தெரியுமா? அந்த ரிக்வெஸ்ட்டில் ரொம்ப முக்கியமானது, பொண்ணுக்கு பையனுக்கு அம்மா அப்பா இருப்பாங்களா? அது கூட பரவாயில்ல, அம்மா அப்பா கூட இருப்பாங்களா? அப்போ ரோட்லேயே இருப்பாங்க. கஷ்டப்பட்டு ஒரு பையனை வளர்த்து 25 வயசு 28 வயசுக்கு வளர்த்து ஜம்முன்னு ஆளாக்கி அவனை நல்லா படிக்க வச்சு நல்ல உத்தியோகத்தை கொடுத்து நல்ல கிரமமாக ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுத்த அம்மா அப்பா ரோட்லேயே இருப்பாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி கேட்கக்கூடிய பெற்றோர்கள், அதாவது எப்படிப்பட்ட ஒரு டிமாண்டை வைக்கிறோம், இதெல்லாம் நமக்கு நியாயமா? இதுவே ஒருவேளை உங்களுக்கு ஒரு பையன் இருந்து வரக்கூடிய பொண்ணு இப்படி ஒரு விஷயத்த கேட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை. அதே மாதிரி பையன் வீட்டில் அவங்க அக்கா இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாது, கூட்டு குடும்பத்துக்கு அனுப்ப மாட்டோம். அப்போ என்னதுக்கு கல்யாணமே பண்ணாமல் வீட்டில் வச்சுக்க வேண்டியதான்? இதெல்லாம் டிமாண்டா இல்லை மிரட்டலான்னு சொல்ல. எவ்வளோ நாள் அந்த பொண்ணு வாழ்க்கை நன்னா இருக்குன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் நான் இந்த நம்ம ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் தான். நம்ம லெவல் மீறி போக போக எக்ஸ்பெக்டேஷன் ஏற ஏற பொண்ணு வாழ்க்கை எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். தயவுசெய்து புரிஞ்சுங்க. அதே மாதிரி மருமக ஒரு வீட்டுக்கு வர்றாங்கன்னா பையன் வீட்டுக்காரங்க அந்த மருமக மகள் ரெண்டு பேருமே ஒன்றுன்னு நினைக்கணும். பொண்ணுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு கிடைப்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன்லாம் கம்மியாக வச்சுக்கிறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, சனியின் பார்வை சந்திரனின் மேலும் சனியின் பார்வை செவ்வாயின் மேலும் இருக்கும்போது தேவையே இல்லாத விஷயத்த பேசி அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்தோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவீங்க. எல்லாருக்கூடையும் நட்புறவு பாராட்டக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக இன்றைய நாள் சிவன் பார்வதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். 4ஆம் இடத்துல சந்திரன் சுய சாரத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக ஜாலியாக இருக்கலாம்னு தோணும். ஜாலியாக எங்கேயாவது போகலாம், பீச்சுக்கு போகலாம், நல்ல கோவிலுக்கு போகலாம், மன அமைதி நிறைந்த ஒரு இடம் போகலாம், நல்ல தியானம் பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும். அறிவு சம்பந்தப்பட்ட தேடல் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரே பிரச்சனை தான், வாய் மட்டும் நிற்கவே நிற்காது. எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டிடுவீங்க. எது சொல்லணும், எது சொல்லக்கூடாது, இந்த இதெல்லாம் ஓப்பனாக சொல்லாமா, சிலதெல்லாம் ரகசியமாக வச்சுக்கணுமே, இது எதுவுமே நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னா. நம்மளாம் அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான வாழ்விலிருந்து எல்லாம் நகரத்தை நோக்கி வந்ததுக்கப்புறம்
எல்லார்கிட்டையும் ஏதாவது புதுசா ஒரு விஷயம் இருக்குமான்னு தேடல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நமக்கு என்ன, அவனால எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாயிடுச்சு. அதனால தயவுசெய்து மிதுன ராசி நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கும் இந்த நாள் கொஞ்சம் கப்பு செப்புன்னு, நான் சொல்றது கொஞ்சம் ரகசியமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது. பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் பொருளாதாரத்துல ஏற்றத்தையும் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே துணிஞ்சு செய்து ஜெயிக்கக்கூடிய நாள். இந்த நாள் எந்த காரியமே மின்னல் வேகத்தில் நடக்கும். காலையில ஒரு மூட் செட் இருக்கும், மத்தியானம் ஒரு மைண்ட் செட்டு, சாயந்தரம் என்டையர்லி வேற மைண்ட் செட். கிட்டத்தட்ட பார்க்கும்போது இந்த நாள் 3ஆ டிவைட் பண்ணா, காலையில நீங்க முடிஞ்ச வரைக்கும் ரெமோவா இருப்பீங்க, மத்தியானத்துக்கு அப்புறம் நீங்க அந்நியனா மாறுவீங்க, சாயந்தரம் அம்பியா மாறுவீங்க. காலையில சொன்ன அதே வாய் தானா அது வேற வாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள். இந்த நாள் இம்பல்சிவ் டெசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. உடனடியாக இப்போவே இப்போவே வாங்கிடணும், இப்போவே கிளம்பணும், இப்போவே இப்போங்கிறத விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த நாள் பொறுமையாக செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், செலவாகும். தேவைக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். இந்த நாள் இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. இந்த நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னா கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது, துர்க்கை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் என்ற நட்சத்திரமே சந்திரனாக இருக்கிறது. வீட்டுல புது உறுப்பினர்கள் சேருவார்கள். அதாவது என்னன்னா, வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் வந்தாச்சுன்னு அர்த்தம். கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா குழந்தை பிராப்தம் ஏற்பட போறதுன்னு அர்த்தம். அது பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஐஸ்வர்யா அப்படின்னு பேர் வைக்கணும், அந்த அளவுக்கு நன்மையான பேர். ஐஸ்வர்ய கட்டாட்சத்தை கொடுக்கும், மன நிம்மதி கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒரு லைஃப்ல ஒரு சந்தோஷத்தை எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாள் எல்லாத்தையுமே ரொம்ப திறமையாக செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நிம்மதியா இருப்பீங்க. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். ஜம்முன்னு பணம் வரும். பொது விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்றம் வரும். மெயினாக சினிமா, ட்ராமா, ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, ஸ்க்ரீன் பிரிண்டிங் செய்யக்கூடிய நபர்கள், அதே மாதிரி எனி கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில விஷயங்கள் கேட்டு போகும், கவனம் தேவை. அதாவது எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேருக்கு சமைக்கிறோம், இதெல்லாம் பார்த்து பண்ணுறது நல்லது. எக்ஸ்போர்ட் ஆர்டர் செய்யக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் டிலே ஆகலாம், தாமதமாக சில விஷயங்கள் ஷிப்மெண்ட் ஆகலாம். அதனால் பதட்டப்படாமல் இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் மிக கவனமாக செல்ல வேண்டும். தாயாருடைய உடல்நிலைகளில் அக்கறை தேவை. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு மூக்கு, கண்ணு, வாய், இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு வரலாம். அதை கொஞ்சம் பார்த்து சரி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. என்ன பார்த்தாலும் இன்றைய நாள் செலவு இருக்கும், நைட்டு தூங்க முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓவரான வேலை கூட கொடுக்கலாம். இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். நல்ல லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஏற்ற காரியங்கள் எல்லாமே ஜாம் ஒன்று முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்தானா நல்லது நடந்தாலும் உடனடியாக நடக்கும். கெட்டது நடக்குன்னா கூட கொஞ்சம் ஈஸியாக நடக்கும் கெட்டது. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒன்று தான், முருகப்பெருமான மனதார வணங்குவது. திருச்செந்தூர் முருகனை மனதார வணங்குங்க. நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். நல்ல விஷயங்கள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. எப்படி பார்த்தாலும் இந்த சனி, செவ்வாய், சந்திரன் இந்த மாதிரி தொடர்புகள்லாம் இருக்கும்போது பொதுவாக திருப்பதி கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா அந்த இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படலாம், ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படலாம். ஒரு சில இடங்களில் உணவில் பிரச்சனை, கலப்படம். போன வருஷம் எப்படி அந்த நெய்யில் பிரச்சனைன்னு சொன்னாங்களோ, இந்த மாதிரி இந்த டைமில் கலந்த ஸ்வீட்டில் பிரச்சனை, சர்க்கரையில் பிரச்சனைன்னு ஏதாவது ஒன்று புதுசாக ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே பெருசாக பூகம்பமாக வெடிக்கும்.
அதனால எல்லாருமே கொஞ்சம் திருப்பதி போறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வர்றது நல்லது. அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுர் ராசியால தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. என்னது வேலையெல்லாம் மாற்றமா அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் வேலை கண்டிப்பா மாறலாம். ஒரு சில பேருக்கு புதிய வேலை கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு இருக்கிற வேலை வேண்டான்னு தோணலாம், இல்லை டிபார்ட்மெண்ட் மாறலாம், இல்லை ப்ராஜெக்ட் மாறலாம். ஆனால் இன்றைய நாள் மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஆஃபீஸுக்கு போகிறது ஒரு சௌகரியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். ஒரு நிம்மதி பார்ப்பீங்க. ஒரு நபருடைய சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கூட இருக்கிறவங்களுக்கு அது. ஆனால் பெரியவங்க, நான் சொல்கிறது நீங்கள் ரிப்போர்ட்டிங் பாஸ் யார் இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ரொம்ப சாதகமாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அருமையான நாளாக இருக்க போகிறது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் கபாலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் தாமதமாகலாம். ஒரு சில பேருக்கு என்னன்னா திடீர்னு கிளம்பி வெளியூர் போவாங்க, எங்கேயாரு தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது, முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரணுங்கும் போது அங்கே போய் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப தள்ளி போய் நடக்கலாம், உடனடியாக நடக்காது, கொஞ்சம் தள்ளி போய் இல்லை தட்டி போய் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் இதில் மத்தியானத்துக்கு அப்புறம் எல்லாமே சாதகமாக இருக்கும். ஆனால் அது வரைக்கும் இது கொஞ்சம் தள்ளி போதேன்னு ஒரு சின்ன வருத்தம் மட்டும் இருக்கும். ஆனால் தள்ளி போனாலும் காரியம் ஜெயிக்கும். அமோகமான நாள். வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த், மெயினாக அப்பாவோட ஹெல்த்து, அம்மாவோடைய ஹெல்த்து, பாட்டியோட ஹெல்த்து கவனம் காக்கக்கூடிய நாள். வியாபாரம் கண்டிப்பாக நன்னா இருக்கும். அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கழிவுகள் போகக்கூடிய ஸ்தானங்கள், வீட்டில் லேடிஸாக இருந்தால் யூட்ரஸ், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக கவனம் தேவைப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. சின்ன லெவலில் ஹெல்த் பிரச்சனை கொடுக்கலாம், இல்லையா தேவைக்கு அதிகமாக பணம் செலவாகலாம், இல்லை பணத்தை கொடுத்துட்டு நம்ம மாட்டின்னு வெயிட் பண்ணலாம். அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சொதப்பும். கவனம் காட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கும்பராசி நண்பர்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ராகு ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கறனால ஒரு சில விஷயங்கள் நம்ம பதட்டமாகவே ஹேண்டில் பண்ணுவோம். அவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம டென்ஷன் ஆகும். பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பார்த்திங்கன்னா இப்போ ராகு அவிட்ட நட்சத்திரத்தில் 30ஆம் தேதியிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டார். அடுத்த 6 மாதத்துக்கு பயங்கரமான விபத்துகள், போர், விமான விபத்துகள், விமானம் காணாமல் போகிறது, அதே மாதிரி நிறைய பூகம்பம், அசம்பாவிதங்கள், இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நடக்கும். இன்க்ளூடிங் இந்த துபாய் மாதிரி இடங்கள், அரப் எமிரேட்ஸ், இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஒரு 6 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் நம்ம பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் சுய சாரத்தில் செல்வதனால் உங்களுக்கு எங்க இடத்துக்கு போனாலும் மரியாதை இருக்கும். அதே மாதிரி பாசம் பரிவுன்னு சொல்லுவோம்ல, ஒருத்தரை பார்த்தா ஐயோ பாவமேன்னு தோணும். அதே மாதிரி ஒருத்தரை பார்த்தோன்னா பிடிச்சிரும். இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய இடங்கள்ல மீனத்தில் பிறந்த பசங்களுக்கு காதல் திருமணங்கள் ஏற்படலாம். பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சஜ்ஜாதி ரீத்யா அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஜாதி, உங்கள் மதம், வீட்டில் பெரியவங்களுடைய அனுமதியோடு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்கள்ல, அவங்களுக்குலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சிறப்பான வாய்ப்புகள்லாம் தேடி வரும். பட்டையை கலப்பக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அருமையான நாளாக இருக்கப்படுது. ஆஞ்சநேயர் வழிபாடு, பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா, மீனத்துக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ஓவராலாகவே நல்லா இருக்கு. எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கணும். அன்னதானங்களில் எல்லாருமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், செய்யணும்னு சொல்லி எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.